கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு சாய்ஸ் அல்லது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்னவென்றால், இயேசு உங்களோடு என்றும் வாழப்போகின்றார், எப்பொழுதுமே உங்கள் பக்கத்தில் இருக்கப் போகின்றார் என்றால் நீங்கள் இவற்றை பெற்றுக்கொள்வீர்களா? நிச்சயம் எல்லோருமே பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்க போகின்றார், கடவுள் எப்பொழுதுமே என் பக்கத்தில் இருந்து எப்பொழுதுமே என்னிடம் பேசப் போகின்றார். நான் என்னுடைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்ல முடியும், அவரிடம் இருந்து நான் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும், அவரிடமிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் எல்லா அருள்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவாக நீங்கள் வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீரா? சற்று யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை போல் ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது நிச்சயம் கடினம்தான். இருப்பினும் அவரை போல் வாழ்கின்ற பொழுது நாம் இதோ என் அன்பார்ந்த மைந்தன் என்று இறைவனை பூரிப்படைய வைப்போம். அதே போல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்றார். ஆக எவ்வாறு நான் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ முடியும் என்று சற்று சிந்திக்கின்ற பொழுது, இந்த உலகிலே நாம் என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு பெரியவற்றை செய்கின்ற பொழுது பலர் என்னை பற்றி பேச வேண்டும், பலருடைய கவனம் என் மீது இருக்க வேண்டும், என்னை குறித்தும் என்னுடைய செயலை குறித்தும் நான் என்னை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றாலுமே ஏதோ ஒரு இடத்தில் என்னை பற்றி அவர்கள் நினைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம் எல்லோரிடமே இருக்கின்றது. இது மனித இயல்பாகவும் இருக்கின்றது. ஆனால் எப்பொழுது இந்த ஒரு மனிதனானவன் இந்த மனித இயல்பை கடக்கின்றானோ அப்பொழுது இயேசு கிறிஸ்துவாக மாறுகின்றான். இந்த 5000 பேருக்கு உணவு கொடுத்த பின்பு இயேசு கிறிஸ்துவை இந்த பெருந்திரளான மக்கள் இவரை அரசராக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவற்றிற்காக இயேசு கிறிஸ்துவிடம் வருகின்றார்கள். இவற்றையெல்லாம் அறிகின்ற இயேசுதான் உடனடியாக இந்த மக்களையெல்லாம் அனுப்பிவிட வேண்டும் என்பதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் தம்மிடம் இருக்கின்ற சீடர்களையும் அவர் கடினப்பட்டு அவர்களை அனுப்புவதாக இந்த நற்செய்தியிலே நாம் படிக்கின்றோம். அவரை கட்டாயப்படுத்தினார் என்று கூறுகின்றோம். ஆக இன்று எப்பொழுது ஒரு மனிதனானவன் தம்முடைய மனித இயல்புகளையும் மனித உள்ளத்தையும் ஒரு மனிதனானவன் கட்டாயப்படுத்தி அவற்றை விடுவிக்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் இறைவனிடம் செல்ல முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். ஆக இன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் மாற வேண்டும் என்றால் என்னிடம் இருக்கின்ற தீய பழக்கங்கள், என்னிடம் இருக்கின்ற அலட்சியங்கள், என்னிடம் இருக்கின்ற குறைகள் இவற்றையெல்லாம் விடுவது கடினம்தான். இருப்பினும் நாம் நம்மையே கட்டாயப்படுத்தி அவற்றை இழக்க வேண்டும். அவ்வாறு இழக்கின்ற பொழுதுதான் நான் கடவுள் என்ற மலையை நோக்கி இறைவனம் செல்ல முடியும், இறைவனோடு உரையாட முடியும். இறைவனோடு உரையாடுகின்ற பொழுது நான் இறைவனோடு சேர்ந்து இந்த உலகின் மேல் நடக்குகின்ற ஒரு சக்தியையும் ஆறுதலையும் பெறுகிட முடியும். அவ்வாறு நான் செய்யவில்லை என்றால் இந்த சீடர்களைப் போல இந்த உலகம் என்ற கடலில் நானும் வலிந்து துடுப்புகளை போட்டுக்கொண்டு கடினப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆனால் எப்பொழுது இவற்றை வரிந்து கட்டாயப்படுத்தி என்னை விடுவிக்கின்றேனோ அப்பொழுது நானும் இயேசு கிறிஸ்துவாக இறைவனோடு சேர்ந்து இந்த உலகம் என்ற கடலில் எளிதாக நடந்து செல்ல முடியும். அவ்வாறு செல்கின்ற பொழுது நான் மட்டும் விடுதலை அடைவதல்ல, இந்த உலகத்தில் யாரெல்லாம் கடினப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, வருந்தி வாழ்வதற்கு கடினப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் நாம் அவர்களுடைய கஷ்டங்களில் ஒரு பங்காளியாக அவர்களின் படகுகளில் நாமும் சேர முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு விடுவிக்கின்றார். ஆக இன்றைய காலை வேளையில் திருப்பலிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதுவும் ஒரு கடினமான வேலைதான். இருப்பினும் உங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் இறைவனை காண வேண்டும், இறைவனோடு இருக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற பொழுது நீங்களும் ஒரு இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். ஏனென்றால் இந்த காலை வேளையில் உங்களுடைய மனித இயல்பை மீறி நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வருகின்ற பொழுது இவற்றை நாம் செய்வதில்லை, இவற்றை நாம் சிந்திப்பதில்லை. ஆனால் எப்பொழுது இன்று நாம் செய்தது போல அன்றும் செய்கின்றோமோ அப்பொழுது நாமும் இறைவனோடு இணைந்து நடக்கின்ற ஒரு பாக்கியத்தை பெறுகின்றோம் என்பதை சிந்தித்தவனமாக இந்த காலை வேளையிலே இறைவனோடு என்றும் தங்குவதற்கும் இறைவன் நம்மோடு என்றும் தங்குவதற்கும் இத்திருவிழையிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.